ஹாய்மா. பொண்ணு ஸ்கேன் ரிப்போர்ட் காமிக்க வந்தவங்கள அட்மிட் பண்ணிட்டாங்க. ரிப்போர்ட்டில் ஏதோ தண்ணி லெவல் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு. பேத்தி ஒரே அழுக. மம்மி இருந்தால் தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டாங்க. அதனால பேத்தியை கூப்பிட்டுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக காலையிலேருந்து ஈவினிங் வரைக்குமே சாப்பிடவே இல்லை. அப்புறம் பொண்ணுகிட்ட கூட்டிட்டு போனோம். கூட்டிட்டு போயிட்டு அவங்க மம்மி ஊட்டின உடனே தான் சாப்பிட்டாங்க. சரின்னு சாப்பிட வச்சுட்டு நைட் வரைக்கும் அங்கேயே இருந்தோம். அது ஏன் தண்ணி லெவல் கம்மியாக இருக்குது என்னான்னு கேட்டப்போ அதெல்லாம் என்னான்னு தெரியல. நான் குழந்தையோட வெயிட்டுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. வெயிட் வந்துட்டு 400 தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ணிட்டாங்க. பொண்ணுக்கு பயங்கர கோவம். நல்லா இருக்கிறேன், என்னை கொண்டு அட்மிட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட எல்லாம் கோச்சிக்கிட்டா. அப்படி நான் தான் சொன்னேன், பரவாயில்ல அட்மிட் ஆகிருக்கிறது பரவாயில்ல, வீட்டில் இருந்துட்டு ஏதாவது ஒன்றுனா நம்ம என்ன பண்ண முடியும், அதனால ஹாஸ்பிட்டல்லே இருன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி விட்டுட்டோம். திடீர்னு பார்த்தா அப்புறம் நாங்கள் கொல்லியில் வீட்டில் வந்துட்டு கதவு போடுற வேலைக்கு போயிட்டோம். போயிட்டு கதவு போடுற வேலையே நைட்டு ஆயிடுச்சு. நைட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்து பார்த்தாக்கா, பொண்ணு ஃபோனே எடுக்கலை. ஃபோனே எடுக்கலையேன்னு சொல்லிட்டு கால் பண்ணி பார்க்க சொன்னா, மருமவன் வந்து பார்த்துட்டு, டெலிவரி ரூமுக்கு கொண்டு போயிட்டாங்க, டெலிவரி வார்டுக்கு அப்படின்னு சொன்னோனே ரொம்ப பயந்துட்டோம். பயந்த உடனே நான் ராத்திரி 11 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். ஹாஸ்பிட்டல் வந்துட்டு டெலிவரி வார்டுன்னோனே ரொம்ப பயமாயிருச்சு. 8 மாசத்துலயே டெலிவரியா அப்படின்னு சொல்லிட்டு, பயந்துட்டு அப்புறம் நானும் எங்கள் வீட்டுக்காரரும் கோட் எடுத்து போட்டுக்கிட்டு நானும் ஒரு சொட்டு நல்லா பனி கொட்டிட்டு இருந்தது, குளிர் வேற. எடுத்து போட்டுட்டு வந்தோம். வந்துட்டு லிஃப்ட்லேயே ஓடி வந்து ஏறிட்டு போய் பொண்ணை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே போனேன், என்னாச்சு ஏதாச்சுன்ட்டு. போய் கேட்டால் பொண்ணு டெலிவரி வார்டுலேருந்து நார்மல் வார்டுக்கே வந்துட்டாங்க. எனக்கு நான் பார்த்தோன்னே என்ன பார்த்துட்டு பொண்ணு சிரிக்கிறாப்படி, பொண்ணை பார்த்துட்டு எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. "ஏய் என்ன நீ இப்படி பயமுறுத்திக்கிட்டு இருக்கிற?" அப்படின்னு கேட்டா, "ஒன்றும் இல்லை மம்மி, நான் ஜூஸு குடித்தேன், தலைக்கு குளிச்சதுனால சளி பிடிச்சிருச்சு போல இருக்கு. சளி பிடிச்சிட்டு ஃபீவராக இருக்குன்னு நான் சொன்னேன் டாக்டர்கிட்ட. குழந்த வயித்துல இருக்கும்போது அது மாதிரி டேப்லெட்டுங்கெல்லாம் ஜாஸ்தியாக எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அது பார்த்தா நைட்டு 7:30 ஆன உடனே எனக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. பார்க்கும்போது பேபியோட ஹார்ட் பீட்டு ஜாஸ்தியாக இருக்குது. என்னன்னா 170 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன டக்குன்னு டெலிவரி வார்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. அங்கே கொண்டு போயிட்டு ஒரு 4 குளுக்கோஸ் ஏற்றுனாங்க. ஏற்றுனோடனே ஹார்ட் பீட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு. ஆரம்பித்த உடனே நான் சொல்லிட்டேன், என்னை கொண்டு வந்து அங்கேயே விட்டுருங்க, என்னால் இங்கே இருக்க முடியல, ஏசி ரொம்ப குளிருது சளி பிடிச்சிருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே கொண்டு வந்து இங்கே கொண்டு விட சொல்லிட்டேன். என்னை கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து படுக்க வச்சுட்டாங்க. அதனால் ஒன்றும் இல்லை, உங்களை யார் வர சொன்னது அப்படின்னாங்க. நான் 7:30க்கு ஃபோன் போட்டேன், எடுக்கவே இல்லை. அப்புறம் 8:30க்கு ஃபோன் போட்டு எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் போயிட்டு